அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 427, 428 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள ஒரு என்ட்ரியை கொடுத்துருப்பான் இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அடடா இவன் தான் நம்மளை காப்பாற்றினானா அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம பறவை மாஸ்டர் மாஸ்டர் அப்படின்னு ஓடுது. அது என்ன சொல்லுது, மாஸ்டர் எனக்கு அந்த கிளானோட இன்ஹெரிட்டன்ஸ் கிடைச்சது மாஸ்டர். ஆனால் அவனுங்க என்கிட்ட வந்து புடுங்கலான்னு பார்க்குறானுங்க. நீங்கள் தான் எனக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும் மாஸ்டர் அப்படிங்குது. சொல்லிட்டு அது யோசிக்குது, டேய் என் மாஸ்டர் உதவியால் உன்னை என்ன பண்ணுறான் பாடுறா அப்படின்னு யோசிக்குது. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், யோ உங்ககிட்ட பவர் இருக்கா அப்படிங்கிறதுக்காக புள்ளி பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். நம்ம டிராகன் ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்குது. ஏண்டா சாதாரண ட்ரைபுலேஷன் லெவலில் இருந்துக்கிட்டு ஓவராக ஆட்டம் போடுற அப்படிங்குது. இப்போ நம்ம டிராகன் என்ன தெரியுமா பண்ணுது, கெயாஸ் டொமைன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு கிழமை இருந்தான் பாருங்க, ஒரே அடியில் ஆள் காலி. இன்னொருத்தன் இங்கேயும் அங்கேயும் தப்பிச்சா போதண்டா சாமின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனையுமே தண்டர் செம்ம அடி அடிக்குது. ஆன்சஸ்டர் என்னையை காப்பாத்துங்க அப்படிங்குது. அந்த ஆள் பார்க்குறான், எது கெயாஸ் தண்டரா, அந்த டிராகனா நீ அப்படின்னு கேட்குறான். நம்ம டிராகன் பார்க்குது, ஓ பரவாயில்லையே என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கே அப்படிங்குது. அடுத்து நம்ம டிராகன் சொல்லுது பாருங்க, நீ என்னுடைய டாட்டர் இன் லாவை கடத்திட்டு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட லிட்டில் பிரதரை நீ புள்ளி பண்ணியிருக்க, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேனான்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னஸ் எடுத்து அவன் மேலே கவுத்து விட்டுருமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதையே அவன் பண்ணான், இப்போ அவனுக்கே இது நடக்குது. அவன் உள்ளுக்குள்ளே கதறான், வேணாங்க எல்டர் டிராகன் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். இது என்ன சொல்லுது, தம்பி உன்னோட பாவம்லாம் மன்னிக்கிற அளவுக்கு இல்லை, நீ இன்னைக்கு செத்தே தான் ஆகணும் அப்படிங்குது. அவனுடைய அந்த லா இருக்கும்ல, எம்பரர் லா, அது எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், என்னோட ஒரிஜினல் பாடி இன்னும் உயிரோட தான் இருக்குது, நான் ஒரு மிகப்பெரிய போர் தொடுப்பேன் பார்த்துக்கோவும் மேலே அப்படிங்கிறான். அது பார்க்குது, டேய் சாதாரண ட்ரைபுலேஷன் லெவலில் இருந்துக்கிட்டு என் மேலே போர் தொடுப்பியா நீன்னு சொல்லிட்டு மொத்தமாக அப்சர்வ் பண்ணிடுச்சு அவனை. அதுக்கப்புறம் அவனுடைய கால் ரன் இருக்குல்ல, ஒரு ஃபர்னஸ் வச்சுருந்தானே, அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துச்சிங்க. நான் என்ன சொன்னேன், இது நம்ம ஹீரோ கைக்கு வரும்னு சொன்னேன்னா இல்லையா? நம்ம சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எம்பரர் லாஸ் இருக்குது, நீ இதை அப்சர்வ் பண்ணனா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக மற்றவங்களுக்குலாம் பயங்கரமான ஆச்சரியங்க. ஏன்னா இது ஒரு எம்பரர் லெவல் வெப்பன், ரொம்ப அசால்ட்டாக தூக்கி கொடுத்துச்சுல நம்ம டிராகனு. ஆத்தாடி சீனியர் ரொம்ப பெரிய ஆள் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்கிறாங்க. அவன் எப்பவும் போல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாங்க அப்படிங்கிறான். நம்ம பறவை அந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த பேர்ட் கிளானை சேர்ந்தவங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது. ஆக்சுவலாக அவங்க அம்மாவை ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவ என்னோடைய அப்படின்ட்டு பாருங்க, மற்ற 2 பொண்ணுங்க அப்படியே பார்க்குறாங்க, என்ன உன்னோடைய அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிச்சு. நம்ம ஷாவுத் லின்ஃபங் கிட்ட போயிட்டு, மாஸ்டர் நான் கூப்பிட்டோன்னு வந்தீங்களே மாஸ்டர் அப்படி இப்படின்னு பேச, அப்போ அந்த டிராகன் ஃபிஷ் வெளில சொல்லுது, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நாங்கள் பிரின்சஸை தேடிக்கிட்டு இருந்தோம், சம்மந்தமே இல்லாமல் உன்னை சென்ஸ் பண்ணதால இங்கே வந்தோன்னு சொல்லிட்டு இது பேசுது. நம்ம ஷாவுத் டிராகன் ஃபிஷ்ஷை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சிங்க. எது நீ குவாசி எம்பரர் ஆயிட்டியா அப்படின்னு கேட்க, அது என்ன சொல்லுது, ஆமாம் சீக்கிரம் நான் எம்பரர் ஆகிடும் தெரியுமா, அதுக்கப்புறம் மாஸ்டருக்கு நான் உதவியாக இருப்பேன், ஒன்றை மாதிரி கிடையாது, மாஸ்டர் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. இப்படியே அந்த 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்தது. லின்ஃபங் பிரித்து வைக்கிறான். இருந்தாலும் நம்ம பறவை என்ன யோசிக்குது, இப்படியே போச்சுன்னா நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடுமே அப்படின்னு யோசிக்குது. அவரு திரும்பி வாழை ஆட்டிக்கிட்டே இருக்காரு பாருங்க, கத்தி எடுத்து ஒரே குத்திச்சிங்க பின்னாடியே. அதுக்கப்புறம் ஷாவுத்தியன் சொல்லுது, என்னடா பேச்சு பேசுகிற நீ, என் மாஸ்டருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா, உயிரை கூட கொடுப்பேன், எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் தெரியுமா அவனுக்கு அப்படிங்குது. இப்போ நம்ம பறவை போயிட்டு லின்ஃபங் கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி அந்த இன்னரிட்டன்ஸ் டோக்கன் கிடைச்சது இல்லை, அதை யூஸ் பண்ணி அந்த சீக்ரெட் பிளேஸை ஓப்பன் பண்ண முடியும், அந்த இடத்துல அல்டிமேட் இன்னரிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒன்று இவன் யோசிக்கிறான். அந்த அன்டைங் பேர்டு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலாக அது பயங்கர ஸ்ட்ராங்கான பேர்டு தான். நம்ம டிராகனே சொல்லுதுங்க, அந்த காலத்துலேயே அந்த ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா இந்த குவாசி டிரான்செண்டன்ட் ரெல்ம் அளவுக்கு ரீச் ஆகிடுச்சான். அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதோட இன்னரிட்டன்ஸும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்குது. சரி ஓகே போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இப்போது இந்த டிராகன் ஃபிஷ் போய் கேட்குது, என்னையை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்குது. இப்போ நம்ம ஷாவுத்தியன் சொல்லுது, உன்னை கூப்பிட்டு போகணுமா, அப்போ என்னை பிக் பிரதர் கூப்பிடு அப்படின்னோடனே அப்படியே மாறிச்சிங்க. பிக் பிரதர் ப்ளீஸ் என்னையும் கூப்பிட்டு போங்க, என்னை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுதுங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஒருத்தன் அடி வாங்கிட்டு போனால, அவன் கொலவெறியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறான், எவனோ ஒருத்தனை இந்த இடத்துக்கு சம்மன் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார் அடி வாங்கிட்டு வந்தார் இல்லையா, ஸோ வேறு யாருனா வச்சு அடிக்கலான்னு பார்க்குறாரு. அவன் வந்தவன் கேட்குறான், எதுக்கு என்ன சம்மன் பண்ண அப்படின்னு கேட்டால், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த இன்னரிட்டன்ஸ் டோக்கன் வந்துடுச்சு அப்படிங்கிறான். சரி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால், அது யார்கிட்ட இருக்குது, வச்சிருக்கவன் என்ன லெவலில் இருக்கான், கூட தண்டர் டிராகன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டான். அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு, தண்டர் டிராகனா, அது கொஞ்ச நாளாகவே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். இப்போ இவன் அவனை கன்வின்ஸ் பண்ணும்ல, அதுக்காக என்னென்னமோ பேசுகிறாங்க. அதாவது எம்பரர் லெவலில் இருக்கவங்க போனால் யூனிவர்ஸ் வில் பிரச்சனை பண்ணுது, ஸோ நீங்கள் போனால் பிரச்சனை இருக்காது, அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டர் டிராகனை அடக்கி அதுக்கிட்ட இருக்க ஃபார்ச்சுனை நீங்கள் எடுத்துறீங்க வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதெல்லாம் ரிஃபைன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் அப்படி இப்படின்னு பேசி இவனை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ண வச்சுட்டான். இவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இப்போது சார் யோசிக்கிறாரு, யோ தண்டர் டிராகன் என்னையா அடிக்கிற நீ, உன்னோட சோல் கூட இல்லாமல் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஆட்கள் எல்லாம் போய் சேர்ந்தாங்க இல்லையா,
அந்த இடமே பயங்கர கலவரமா இருக்குங்க. ஒரு பக்கம் ஃபுல்லா அப்படியே நெருப்பு பிழம்பா இருக்கு, தண்டரா இருக்கு. எப்புட்றா போறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த டிராகன் ஃபிஷ் வந்து கேக்குது, "சிஸ்டர், எங்க சிஸ்டர் என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "அந்த கேயாட்டிக் ஃபயர் டொமைன தாண்டி தான் போணும்." அப்படிங்கிறாங்க. இது பாக்குது, "என்னது? அத தாண்டி போணுமா? அது பயங்கர கலவரமா இருக்கே. வேற எதுவும் வழி இல்லையா?" அப்படின்னு கேக்குது. "வேற எந்த வழியும் கிடையாது. டோக்கனே வச்சிருந்தாலும் இத தாண்டி தான் போணும்." அப்படிங்கிறாங்க. அப்புறம் டோக்கன் என்னத்துக்கு அப்படின்னு கேக்குது. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவனுமே ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். இப்ப நம்ம சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க முன்னுக்கு போய் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட தான் ஃபயர் டொமைன் இருக்கு இல்லையா? ரொம்ப ஈஸியாவே அந்த ஒரு ஃபயர் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி விட்டாய்ங்க. இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். என்னடா அந்த இடமே அமைதியாயிடுச்சு. சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள போனா எல்லா இடமும் உடைஞ்சு போயிருக்கு. என்னங்க எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்டா, ஆனாலுமே இந்த இடத்துல இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்காம். ஒரு சில பேருக்கு ஏன்ஷியன்ட் பில்ஸ் கிடைச்சிருக்கு, ஒரு சில பேருக்கு டெக்னிக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு என்ன கிடைக்க போகுது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு லேடியை கேட்குறான், "இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, "வந்திருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்ட்டை தாண்டி நான் போனதில்லை." அப்படிங்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க? ஏன்?" அப்படின்னு கேட்டால், அந்த இடத்துல எம்பரர் லெவல் பீஸ்ட் இருக்காமா. வந்தவங்க எல்லாரையும் முழுங்கிடுச்சான். இவங்க கிட்ட விங்ஸ் இருக்குல்ல, அதனால உயிர் தப்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம டிராகன் கேட்குது, அது என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்குது. அது வந்து ட்ரைபுலேஷன் லெவலில் தான் இருக்குது. உடனே நம்ம பறவை, "அட ட்ரைபுலேஷன் லெவலா? அது நம்ம டிராகனுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரிங்க. அப்படி சுண்டி விட்டு கொன்றுவாப்புல." அப்படின்ன உடனே எல்லாருமே டிராகனை பார்க்குறாங்க. டிராகனுக்கு வேறு வழி இல்லை. சரி ஹெல்ப் பண்ணுறேன், வாங்க போகலாம்." அப்படிங்குது. இப்போ சீனியர் கேட்குறாங்க, "சரி அது எந்த திசையில் இருக்குது சொல்லுங்க." அப்படின்ன உடனே நம்ம பறவை சென்ஸ் பண்ணுதுங்க. சென்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் தான் இருக்குது அப்படிங்குது. சரி வாங்க போவோம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியெல்லாம் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது. இப்போ அந்த ஒரு பீஸ்ட் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அது சொல்லுது, "எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் டெரிட்டரியிலே நுழைவீங்க? உங்களை என்ன பண்றோம் பாரு." அப்படிங்குது. நம்ம பறவை உடனே அந்த பீஸ்ட்டை பார்த்துட்டு, "ஏய், நீ எல்லாம் என் சீனியர் கூட சண்டை போகிறதுக்கு கூட தகுதி கிடையாது. என்ன ஓவரா பேசுற?" அப்படின்னு சொல்ல எல்லாருமே மறுபடியும் டிராகனை பார்க்குறாங்க. டிராகனுமே, சரி போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போகுது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சீனியர் உள்ளுக்குள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சீனியர் அடிக்கும் போதே அந்த ஒரு பீஸ்ட்டுக்கு தெரியும் அதால் தாங்க முடியாதுன்னு. இருந்தாலும் எதிர்த்து சண்டை போடுதுங்க. ஆனால் இவங்க பண்ண அந்த ரெண்டாவது அட்டாக்ல அந்த பீஸ்ட் எந்த பக்கம் ஓடிச்சுனே தெரில. ராஸ்கல் எஸ்கேப் ஆயிடுச்சே. உடனே நம்ம டிராகன், ஸ்நாக்ஸ் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சார் சொல்லி சமாளிக்கிறாரு. இருந்தாலும் அந்த டிராகன் ஃபிஷ் என்ன சொல்லுது, "சீனியர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த ஸ்நாக்ஸ் எங்கேயும் ஓடாது. அடுத்த வாட்டி நமக்காக அது கண்டிப்பாக மாட்டோம். ஃபீல் பண்ணாதீங்க." அப்படிங்குது. இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு வேற யாரோ வராங்க. வேற யாரும் கிடையாது, ஒருத்தன் சம்மன் பண்ணி அமுச்சு விட்டான்ல, அவங்க தான் வரானுங்க. எதுக்கு? அடி வாங்கிட்டு போகிறதுக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.